கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் தினமும் ரசித்து ருசித்து நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலவீனங்கள், வியாதி நுகங்களை குறித்து ஒவ்வொருவரும் தொலைபேசியில் சொல்லி, ஐயா எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்காக செபிங்கயா என்று சொல்லும் பொழுது, அப்போ தகப்படத்தில் ஜெபிக்கிற வேளையில் தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சுகம் கொடுக்க அவரிடத்தில் வல்லமை உண்டு என்கின்ற அவருடைய வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 14வது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகுவேன். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகுவேன். அது மாத்திரல்ல, என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரே என் துதி என்று அழகாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் சுகம் வேண்டும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் வேண்டும் என்று சொன்னால், உன்னை ரட்சித்த தேவனை துதிக்கக்கூடிய ஜனமாக நீங்கள் இருக்கிறபடினால் அவருடைய தழும்பினால் நாம் பரிபூர்ணமாக சுகம் அடைந்திருக்கிறோம். எசேக்கியேல் என்கின்ற ஒரு தேவ மனிதனுக்கு மரணக்கண்ணியாக சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் அந்த தீர்க்கதரிசி மூலமாக வந்த வார்த்தை கேட்ட பிறகு அவன் மிகுந்த மனம் சோர்வடையவில்லை, வேதனை அடையவில்லை. எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு நான் சாக போகிறேன் என்று சொல்லி செய்திகளை யாரிடத்திலும் கொண்டு போய் பரப்பவில்லை. இன்றைக்கு நாம் அநேகர் அதை தான் செய்கிறோம். பலவீனம் வந்து விட்டால் எல்லா உறவு சொந்தங்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ எனக்கு இந்த பலவீனம், எனக்கு இந்த வியாதி என்று சொல்லி அநேக நம்ம என்ன பண்ணுறாங்க, மனுஷ ரீபமாக மனுஷங்கிட்ட போய் நம்ம அதிகமாக கொட்டி என்ன பண்ணுறோம், அந்த பலவீனத்தை அதிகப்படுத்தி கொள்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கைமார்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு பலவீனத்தின் மத்தியில் படுத்திருப்பார்கள் என்று சொன்னால், உங்களுடைய முழங்கால் அந்த படுக்கைக்கு நேராக நின்று பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். இந்த எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்ட போது அவன் உடனே செய்த காரியங்கள், முகக்குப்புற விழுந்து சர்வ வல்லமுள்ள தகப்பனை நோக்கி பார்த்து, தெய்வமே நான் உம்முடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த காரியத்தில் மிகவும் பிரியமாக இருந்து என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், அந்த துதியுடைய சத்தங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு, எந்த மனிதர் மூலமாக இந்த உபத்திரம் வந்தது என்று சொன்னாரோ, எந்த மனிதன் மூலமாக நீ மரிப்பாய் என்று சொல்லப்பட்டதோ அதே மனிதனை தேவன் அனுப்புகிறார். ஒருவேளை எந்த டாக்டர்கள் உங்களை பார்த்து இனிமேட்டு இந்த சரீரத்தை காப்பாற்ற முடியாது, இனிமேட்டு இந்த சரீரத்தில் இந்த வியாதியில் சுகம் கொடுப்பதற்கான வழிகள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ, திரும்ப அந்த மருத்துவரை உங்களை சந்திக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். ஏனென்றால் நீங்கள் துதித்து செபித்து கடந்து போகிற நேரத்தில் பரிசுத்த தேவன் அந்த டாக்டர் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். எந்த நாவும் அந்த டாக்டர் சொன்னாரோ அந்த டாக்டர் சொல்வார், ஏம்மா உங்கள் தேவன் பெரியவராக இருந்திருக்கிறார், ஏதோ நான் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடந்தது, ஆனால் இப்போ அதை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய சரீரங்களை குறித்து டாக்டர்கள் மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாற்ற முடியும் என்று சொன்னால், அது எதனால் மாற்ற முடியும்? துதியினாலே, தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறனாலே. அவர் நம்மை குணமாக்கினார் தான் நம்ம குணமாக முடியும். அவர் நம்மை ரட்சித்தால் தான் நாம் அவரால் ரட்சிக்கப்பட முடியும். இந்த ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்தால் தான் நம்ம அவரால் துதிக்கவே முடியும். அப்போ இந்த எசேக்கியேலுக்கு தேவன் 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவன் தேவனை தெரியாக புரிந்து கொண்டான். தகப்படத்தில் தான் இதை சொல்ல வேண்டும், தெய்வனிடத்தில் தான் முதலாவது நாம் மன்றாட வேண்டும். என்னை அவர் குணமாக்கினார், நான் ஆலயத்துக்கு கடந்து போவேன் என்கின்ற அந்த நம்பிக்கை அவன் தனக்குள் உருவாக்கி கொண்டான். எதை குறித்து சோர்ந்து போகாதபடி துதி என்கின்ற சத்தத்தை பரலோக தேவனுக்கு நேராக அவன் தன் நாவின் மூலமாக அறிக்கை செய்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில், வியாதி படுக்கையின் மத்தியில் உன் கூடாரத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு குணமாக்குகிற தேவன் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு குணம் கொடுப்பேன். என்னை நோக்கி நீ கதறு, அப்பொழுது நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தகப்பன் தம்முடைய அழகான வார்த்தைகளை சொல்லி உனக்கு குணமாக்க விரும்புகிறார்.
விரும்புகிறார். குணம் பெற விரும்புகிறீர்களா? சுகம் பெற்று வாழ விரும்புகிறீர்களா? இந்த பலவீனம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமா? சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு சுகம் கொடுத்தா நான் சுகம் பெறுவேன்ப்பா, நீங்க என்னை பலப்படுத்தினா நான் பலப்படுவோமா என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இப்பொழுது நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு தேவன் உங்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். God bless you.